எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைய நாள் அழகாக பிறந்து அழகாக வளரும் அழகாக மலர் நாளைய பொழுதுக்கு வரவேற்பு சொல்லிக்கொண்டு இன்று நம்மிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டிருக்கும் இனிய இரவு வேளை இது. இந்த இனிய வேளையிலே உங்களை எல்லாம் சந்திக்கும் ஒரு வாய்ப்பினை இறைவன் எனக்கு வழங்கினான். அந்த இறைவனுக்கு முதலில் நன்றி பாராட்டியவனாக, அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வில் என் குரல் ஒலிக்க வேண்டும் என்று தன் அன்பு வேண்டுதலை எனக்காக வேண்டிக் கொண்ட எனது அன்பு சகோதரர் சுல்தான் அமீர் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார். அவருக்கும் தொடர்ந்து நன்றி பாராட்டும் இந்த சூழலில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு வேகம், விவேகம், ஆற்றல், திறமை, வலிமை, வல்லமை உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களோடு இருப்பதில் நான் என்றும் பெருமிதம் கொள்கின்றேன். உங்களை வழி நடத்துவதற்காக, உங்களின் உள்ளங்களில் வித்திடுவதற்காக அரியதோர் வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் சமூக நீதி மாணவர் இயக்கம். அந்த செயல் மறவர்களுக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் தமுமுக என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் பொறுப்பாளர்கள் செயல் மறவர்களுக்கும் என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலை பெறுவதாக என்று இறைவனை வேண்டி நான் ஒவ்வொருவரின் பெயரை உச்சரிப்பதற்கு கொண்டிருந்தால் காலம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த அன்பு கெழுதகை அந்த ஹாரிஸை நான் வியந்து பார்க்கின்றேன். ஹாரிஸ் இங்கே இருக்கின்றார். அல்லாஹ்வின் இறைவனின் ரஹமத் இறங்கும் ரஹமான் இங்கே இருக்கின்றார். அவரோடு செயல் மறவர்களாக செயல்படக்கூடிய முஜிபுர் ரஹமானும் அசாத்தியமாக அசராமல் பணியாற்றக்கூடிய அசாருதீன் அவர்களும் இங்கே இருக்கின்றார். ஜாகீர் இருக்கின்றார், அரபாத் இருக்கின்றார், முஸ்தாக் முகமது அகமதும் இங்கே இருக்கின்றார். என்ன ஒரு சிறப்பு பாருங்க. இங்கே சொல்லக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் அத்தனை பேருக்கும் எனக்கு முன்பு முதலில் தொடங்கி பேசிக்கொண்டு சொன்னார் சும்மா சரவென்று தன் கருத்தை பதிவிட்ட ஷர்புதீன் இங்கே அமர்ந்து இருக்கின்றார். ஆசானுக்கு என்ன ஒரு சிறப்பு என்பதை அழகாக எடுத்துரைத்த ஹாரிஸின் ஆசான் ஆசிரியர் ஜெயிலாப்தீன் முனைவர் அவர்கள் அமர்ந்து இருக்கின்றார். நீங்கள் அனைவரும் மன்னராக வேண்டுமா? மன்னருக்கு சுல்தான் என்று பொருள். தலைவனாக வேண்டுமா? தலைவனுக்கு அமீர் என்று பொருள். இங்கு எனது அன்பு கெழுதகை சகோதரர் சுல்தான் அமீர். சுல்தானாகவும் நீங்கள் ஆகலாம், அமீராகவும் ஆகலாம், தலைவராகவும் ஆகலாம், ஆட்சியாளனாகவும் ஆகலாம். அவர் சொல்லி சென்றாரே, ஆட்சி தலைவர் மட்டுமல்ல, இந்திய ஆட்சி பணி தலைவராக வரலாம், இந்திய காவல் பணி தலைவராக வரலாம். நீ யாராக வர வேண்டும்? யாராக வர வேண்டும்? உன் உள்ளத்தில் வித்திட வேண்டும். எனது அருமை மாணவ செல்வங்கள், கல்லூரி மாணவர்கள் இங்க எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கையை உயர்த்துங்கள் பார்க்கலாம். கல்லூரி மாணவர்கள் இல்ல, ஆனால் கல்லூரிக்கு பயணம் செல்வதற்காக தயாராக இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நிறைய பேர் இருக்கிறீங்க. அவர்களை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். சரியான களம் இது. உண்மைதான். இந்த களத்தில் வித்திடக்கூடிய வாய்ப்பு என்று சொன்னால் தேசிய கல்வி நாள் கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இந்த பொறுப்பினை அலங்கரித்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் பிறந்த நாள் இந்திய அரசாங்கத்தால் தேசிய கல்வி நாள் என்று அறிவுறுத்தப்பட்டு அது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. உண்மைதானே? கல்வியும் சமூகமும் எண்ணி பார்க்கின்றேன். சமூகம் என்றால் என்ன? ஏது சமூகம்? நீயும் நானும் இணைந்தால்தான், நீங்களும் நாங்களும் இணைந்தால்தான் அது சமூகம். 1% வெளியில் வந்தாலும் அது 99 ஆகிவிடும், முழுமையாகி விடாது.
10 கோடி பேர் வாழக்கூடிய தமிழ்நாடு ஆகட்டும், 150 கோடி வாழக்கூடிய இந்திய திருநாடாகட்டும், 800 கோடி மக்கள் வாழக்கூடிய உலக அரங்கிலாகட்டும், நம் பங்கும் அதில் இருக்கின்றது. நாம் தான் சமூகம். சமூகத்தை நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கும். அந்த சமூகம் சீர்பெற வேண்டும், சமூகம் தழைக்க வேண்டும், சமூகம் செம்மையுற வேண்டும், சமூகம் சீர்மாந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்திற்கு அடித்தளமாக, அடிநாதமாக, வித்தாக, வீரியம் கொண்டதாக இருப்பது எது என்று சொன்னால் 3 எழுத்து மந்திரமான கல்வி. எது? கல் என்ற சொல்லுக்கு தோண்டுதல் என்று பொருள். தோண்டுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கின்றது. நீ சாதிக்கவில்லை என்றால், நீ உருவாகவில்லை என்று சொன்னால், நீ அடையாளமாகவில்லை என்று சொன்னால், இந்த சமூகத்தில் மவனே வேறு யாரால் முடியும்? சாதிக்க பிறந்தவர்கள் அல்லவா நாம். உன் முகத்திற்கு இந்த உலகில் முகவரி ஏற்படுத்த வேண்டாமா? எப்படி முடியும்? என்ன சாதாரண செயலா இது? உன் மூச்சு உன்னை வாழ வைக்கும். உன் முயற்சி தான் உன்னை ஆழ வைக்கும். நாம் பின்னாடி பேர் மெதுவா கை தட்ட நல்லாவே தட்டிக்கலாமே, உங்களுக்காக தான். சுவாசம் என்பது நம்மை ஈறு கொண்டவர்களாக மாற்ற வேண்டாமா? நம்மை செயல் வடிவம் கொண்டவர்களாக மாற்ற வேண்டாமா? சமூக மாற்றம், சிந்தனை மாற்றம், நமக்குள் மாற்றம், நாம் வலிமையானவர்களாக, வல்லாண்மையாளர்களாக, மிகச்சிறந்த ஒரு அடையாளம் காட்டக்கூடியவர்களாக, நாகரிகத்தை பறைசாற்றுபவர்களாக, நீதிமான்களாக மாறுவதற்கு நாம் நினைத்தால் மட்டும் போதாது. அதற்காக நாம் உழைக்க வேண்டும். எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆசான் என்று சொன்னால் சாதாரண செய்தி அல்ல. ஆசிரியருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு என்று சொன்னால் எப்படி கிடைக்கிறது? கல்வி. உங்களைப் போலத்தான் நானும் இந்த இடத்தில் நிற்கின்றேன் என்று சொன்னால், நான் அந்த ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கும் காலம், கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயது, 7ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு தமிழ் ஆசிரியர் என்னை பார்த்து கேட்ட கேள்வி. நான் நின்று கொண்டிருக்கிறேன், சிறுவன், உங்களை போலத்தானே எல்லாருமே இங்கு இருக்கும் அத்தனை பேரும் வயதை கடந்து, மாணவ பருவத்தை கடந்து, குழந்தை பருவத்தை கடந்து, இளைஞர் பருவத்தை கடந்து, எல்லாம் கடந்து செல்லக்கூடிய சாதனையாளர்கள் தான் அந்த நிலைக்கு வருகிறார். அப்போ அவர் கேட்டார், நீ என்னவாக போகின்றாய்? எனக்கு புரியல. எங்க 7 வயசு, இப்ப 12 வயசு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு நீ என்ன ஆக போறேன்னு கேட்டு நம்ம என்ன சொல்லுவோம் பார்க்கலாம். இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் இது, ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சி. நல்ல செய்தி. அருமை மாணவ செல்வங்களே, நான் 30 ஆண்டு காலம் இந்த பாரத மாநில வங்கி பள்ளியில் ஆசிரியராக இருந்து லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி ஆசிரியர் என்ற பெருமிதத்தோடு நிற்கின்றேன். அந்த சமயத்தில் அந்த ஆசிரியர் கேட்டவுடன் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் 7ஆம் வகுப்பு மாணவர். ஆசிரியர் நிறைய பேர் பேசவே மாட்டான், அப்படியே போவான், அப்புறம் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த ஆசிரியரை பார்த்து, நான் உங்களை போல ஒரு ஆசிரியராக போகின்றேன். எனக்கே ஆப்பு வச்சிருவோம் போல இருக்கு. ஆனால் உங்களை போல ஆசிரியராக போகிறேன் சார். இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தா ஜோக்கா தான் இருக்கும். இது லூசுத்தனமா இருக்கானே, உலகம் எப்படி இவனை திரும்பி பார்க்கும் முடியுமா? ஆனால் வறுமையின் உச்சம் மறுபக்கம் பார்த்த நான், என் குடும்ப சூழ்நிலை, 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு, அந்த காலத்துல அதான் ஓல்டு SSLC என்று சொல்வார்கள். இப்ப எல்லாம் நீங்க படிக்கிறீங்களே 10th, அதுதான் அப்போ SSLC. இப்போ படிக்கிற 12th அப்ப இல்ல. அப்ப 12th படிக்கணும்னா கல்லூரிக்கு போய் PUC படிக்கணும். ஆனா 11ஆம் வகுப்பு தாண்டறதுக்குள்ளேயே நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. 11 ரூபாய் கட்டணும், கட்ட முடியல. குடும்ப சூழ்நிலை போதும் நீ படிச்சு கிழிச்சது. நான் சைக்கிள் கடை பஞ்சர் ஓட்டி கொண்டு சைக்கிள் மிதிவண்டிக்கு காற்றடிக்கக்கூடிய மிக 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 சாதாரணமானவன் நான், பெருமையோடு சொல்கின்றேன். ஆனால் எனக்குள் நாடி நரம்பு ரத்தம் மஜ்ஜை உணர்வெல்லாம் நான் ஒரு மிகச்சிறந்த ஆளாக இந்த உலகத்தில் எனக்கான ஒரு முகவரி ஏற்படுத்தணும். சும்மா வருமா? இப்படி படிச்சேன்னு தெரியுமா தங்கம்? அந்த சைக்கிள் கடையில காலையில 6 மணிக்கு கூட்டு போயிடுவாங்க. படிக்க வைக்கலாம் இல்லைன்னா முடியல. அப்பெல்லாம் போதும், பிடிச்சது நிறுத்திட்டாங்க. அதற்கு பிறகு என்ன, நான் எப்படியாவது படிக்கணுமே. கல்லூரியில அப்ப எல்லாம் அஞ்சல் வழியில படிக்கலாம். எந்த பேராசிரியரோடும் நான் என்ன படிக்கலையேன்னு ஆதங்கம் எனக்கு இருக்குது. உண்மைதாங்க ஐயா.
ஆனால் எந்த யூனிவர்சிட்டியிலும் நான் சென்று நேரடியாக படிக்கவில்லை. ஆனால் இந்த யூனிவர்ஸ் என்னும் சிட்டியில் நாளும் நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து அஞ்சல் நிலையில் சேர்ந்தேன். பள்ளியில் உட்கார்ந்து கடையில் உட்கார்ந்து சைக்கிள் கடையில் உட்கார்ந்து 10 மணிக்கு கடை அடைச்சதுக்கு அப்புறம் நினைச்சு பாருங்க, திஸ் இஸ் நாட் எ ஜோக். நான் இப்ப வித்திடக்கூடிய இடம், அந்த வித்து வீரியத்தோடு இருக்கணும். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு வரப்போறீங்க. அதற்கான களம் அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க. இரவு படிச்சு ஒரு முறை படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். கடையை சாத்திட்டு எப்பவுமே 10 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துடணும். அன்று அம்மா வீட்டுல சாப்பாடு, நான் 4 வயசுல அப்பா எனக்கு இல்லை. அதில் பார்த்துங்க நினைச்சேன், அப்பா இல்லாத பையன் எப்படி இருக்குவான்? ஒரு சைக்கிள் கடையில, வளர்ப்பு தந்தையின் கடையில இருக்கிறேன். கடையை சாத்திட்டு 10 மணிக்கு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறேன். வீட்டுல அம்மா, நான் காந்தி பூங்கால இருந்து மரக்கடைக்கு வீட்டுக்கு வரணும். ஆனா அம்மா பார்த்துருக்காங்க, 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 11. சரி பையன் வந்துடுவான், காலையிலேருந்து உழைத்த தாய் அல்லவா, சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பாடை மூடி தட்டுல மூடி வச்சு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு அவங்க தூங்கிட்டாங்க. வந்துடுவான்னு காணோம். கடைசியில பார்த்தா காலையில அம்மா எந்திரிச்சு பாக்குறாங்க, என்னோட சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு, பையன் வரல போல இருக்கேன். அவங்க அங்க துடிக்கிறாங்க. காலை நேரத்துல 5-6 மணிக்கு பேருந்து வரும், பஸ் நிற்கும், பால்காரங்க எல்லாம் இறங்குவாங்க. சைக்கிள் வச்சுதான் முதல்ல பால் கொண்டு போவாங்க. நேரம் கடைக்கு வந்து கதவு தட்டுறாங்க, உள்ள லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். பார்த்தா நான் விடிஞ்சே போச்சு, எனக்கே தெரியல. இது எதுக்கு சொல்றேன்னா, தன்னை வருத்தி கொண்டு அந்த ஆர்வம் 666 என்று வள்ளுவன் சொல்லுவான். எண்ணியாகிய இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்பானே. அதை போல நீ எதை நினைக்கின்றாயோ, எதை ஆழமாக நினைக்கின்றாயோ, எதை நினைத்து கொண்டே இருக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுகின்றாய். இதுதான் வாழ்வியல் தத்துவம், இதுதான் நிஜம். நான் பிறகு அந்த பியூசி படித்தேன், பிஏ படித்தேன், எம்ஏ படித்தேன், பிஎட் படித்தேன், எம்எட் படித்தேன், எம்ஃபில் படித்தேன், பிஹெச்டி படித்தேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரெயினிங் படித்தேன், ஜிஎம்எஃப் 10 டிகிரி முடிச்சேன். 10 டிகிரி, 1 அல்ல 2 அல்ல. துபாய் தமிழ் சங்கம் நான் தான் தொடங்கி வச்சேன். குவைத் தமிழ் சங்கம் நான் போய் தொடங்கி வச்சேன். கோலாலம்பூர் மலேசியால உலக திருக்குறள் மாநாடு சிறப்பு விருந்தினர் ஐயா நீங்க வந்து பேசுங்க ஐயா கூப்பிட்டாங்க, போனேன். எப்படி இந்த பேருக்கு பின்னால் அவர் சொன்னாரே, அந்த கல்வி தந்த அடையாளம். உங்களால் முடியுமா தங்கம்? நீங்க முடியல, நம்மளால முடியலன்னா யாருனால முடியும்? விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து விட்டால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம் தான். நீ வானத்தை தொட பிறந்தவன். உன் முகத்தில் அப்படியே அந்த வைராக்கியத்தை உள்ள வெதிங்க. நான் இப்ப வித்துட்டு போறேன், நான் போயிருவேன். நான் போய் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய வேலை பார்க்கலாம், இரவு தூங்கலாம். விதைத்தவன் உறங்கலாம், விதை உறங்காது. நீங்க எல்லாமே அத்தனை பேருமே சொன்னார் பாத்தியா, அத்தனை பேரும் IAS ஆபீசரா நான் பாக்குறேன், ஆட்சி தலைவர் அவங்களை பாக்குறேன், கலெக்டர் உட்கார்ந்து இருக்கீங்கப்பா. நீங்க எல்லாமே உங்களுக்கு இங்க நிறைய பேர், எத்தனை பேர் IPS ஆபீசர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீ நினைக்கணும் நான் பெரிய ஒரு ஜட்ஜா, பெரிய மாநிலத்து அதிகார பொறுப்பு சொன்னார் இல்லையா? முடியும், என்னால முடியாது, வேற யாருனால முடியும். இதான் முதல்ல எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பதே இழுக்கு. முதல்ல முடிவு பண்ணி, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா என்ன ஆகணும்? You should be focused your mind. Whatever you want, you got it. First you think, I can. Definitely you can. அவங்க சாதனையாளர் பட்டியலில் நீங்க இடம்பெறுவதற்கு நம்மை சார்ந்த நிலையில நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அதே சிந்தனையா இருக்கணும், வேற வழி இல்லை. கொஞ்சம் சிரமப்படணும். இப்ப 10th எப்ப பார்த்தாலும் படி டேர்னிங் பாயிண்ட் பா, நல்ல இது படிச்சியா, பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருப்பான். இதெல்லாம் அனுபவிச்சேன். 12th போனவனுக்கு தெரியும், 10th படிச்சுட்டு இருக்கவனுக்கு தெரியும், காலேஜ் போறவனுக்கு தெரியும். உடனே பாத்ரூம்ல கதவு தட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ள எத்தனை நேரம் டைம் ஆச்சு, நாளை எக்ஸாம், படிக்க வேண்டாமா சொல்றாங்களா இல்லையா? படி யாரை பார்த்து படிக்க சொல்லுவாங்க? ஒரு ஓட்டப்பந்தயத்துல வேகமா ஓட்டிட்டு இருக்கிறான், விக்டரி பாயிண்ட் பக்கத்துல வந்துட்டான். அவங்களுக்கு தான் ஓடு உன்னால முடியும்னு சொல்லுவாங்க. கடைசியில வந்துட்டு இருக்கிறவனை பார்த்து ஓடுன்னு யாரும் சொல்லுவாங்களா தங்கம்? இல்லையா? நம்ம யார் முதல்ல போகணும்னு சொல்லலாம், அவங்கள பார்த்து தான் சொல்றோம். ஏன் உங்களை அழைத்து சொல்றாங்கன்னா, இந்த இடத்தை நம்ம விவரிக்கிறது நல்ல சான்றோர்கள் கருத்து. கற்றிலன் ஆயினும் கேட்க. எல்லா புத்தகம் நீ படிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்லை, நல்ல தகவல் கிடைச்சா அதை உள்வாங்கிக்கணும். ஏதோ ஒரு செய்தி சொல்றாங்களே, இதை வச்சு என்ன பண்ணணும்? உங்கள் புத்தகத்தை, உங்கள் படிப்பை, உங்கள் ஆசிரியர்களை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனை அடுத்த கட்ட நகர்வுக்கு, இந்த சமூக மாற்றத்திற்கு என்ன செய்யணுங்கிற சிந்தனை தான் இருக்கணும்.
வாழ்வதற்கு பொருள் தேவை, வாழ்வதிலும் ஒரு பொருள் தேவை அல்லவா? பொருளற்ற வாழ்க்கை வாழ்ந்து நம்ம போயிடக்கூடாது. சரி, அப்படி சொல்லும் போது இப்போ சந்திர மண்டலத்துல யார் முதல்ல கால் வச்சாங்க சொல்லுங்க பாருங்க. சரியான விடை, கைதட்டி ஒரு பாராட்டு சொல்லிடலாமே, நீல் ஆம்ஸ்ட்ராங். உண்மைதானே? ஆனா முதல் காலடி வைக்க வேண்டியது யார் தெரியுமா? யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்பர்ட் எட்வின்கிறவர் தான் கால் வைக்க வேண்டியது. அந்த வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் சரியான புத்திசாலி. இந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பிடிச்சுக்கணும். என்னமோ ஒன்று சொல்லிட்டு போனாருப்பா, இது நமக்கு என்ன மாற்றம் தரும், என்ன செய்யணும், அதை செய்ய முடிவு எடுக்கணும். அந்த முடிவுல உறுதியா இருக்கணும், அந்த உறுதியை கடைபிடிக்கணும். அதை கடந்து சென்று சாதனை இலக்கை நம்ம எட்டி பிடிச்சோம். அப்போ அந்த ஆல்பர்ட் எட்வின்கிறவர் நாசால, அமெரிக்கால தலைமை விமானி. அவர்தான் சீஃப். அவர் கீழே அசிஸ்டண்டா இருந்தவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். பாருங்க என்ன நடந்துச்சு. 2 பேர் அந்த டோட்டலா ஒரு நாசாக்கு அந்த சந்திர மண்டலத்துக்கு போறதுன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி எவ்வளவு விஷயம் இருக்குது இல்லையா? அவ்வளவு டெஸ்டிங், அவ்வளவு சோதனை, அவ்வளவு பயிற்சி. அப்பப்பா போதும் ஆயிரும். அப்படியே முடிச்சு அடுத்த கட்ட பயிற்சி இல்லையா? இதெல்லாம் கொடுத்துதான் அவங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படி சேர்வானது 2 பேர் ஆயிட்டாங்க. எல்லாம் ஆயிடுச்சு. கடைசியில் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அந்த ராக்கெட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த லான்ச் கிளம்புற நேரம் எப்பயாவது டெக்னாலஜி இப்போதான் இருக்குதுல்ல, டிஜிட்டல் போர்டு இருக்கும், அந்த நம்பர் வரும், மேலே போயிடுச்சு. ராக்கெட் மேலே கிளம்பிடுச்சு. ராக்கெட்ல 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்பர்ட் எட்வின் 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஆல்பர்ட் எட்வின் தலைவர், சீஃப் அவர் தான். அவரோட அசிஸ்டன்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங். அங்கே போயாச்சு. ராக்கெட் இப்போ லான்ச் ஆக போய் கீழே அங்கே இறங்குது. அங்கே சந்திர மண்டலத்தை நிற்கிது. அங்கே எப்படி இருக்கு, என்னன்னா புதைமை, யாருக்கும் தெரியல இல்லையா? அது புதை மண்ணா இருக்கலாம், வெறும் காற்று இதாக இருக்கலாம், உள்ள கால் வச்சு அப்படியே மிதந்து போயிடலாம், நடக்க முடியாது. அங்கே எந்த இதுவுமே கிடையாது இல்லையா? எத்தனை பிரச்சனை, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க போயிருக்காங்க. அப்போ போகும்போது அங்கே டைம் ஆயிடுச்சு. இப்போ அங்கே போர்டில் டைமிங் இறங்குது. அந்த கவுண்ட் டவுன் ஆகுது. 10, 9, 8, 7, 6 அப்படி ஆயிட்டு இருக்கு. அப்போ 0 வரும்போது இது பண்ணணும். முதல்ல ஆர்டர், கமாண்டிங் ஆர்டர் யாருக்கு வருது? ஆல்பர்ட் எட்வின், யூ கெட் ரெடி. அவ்வளவுதான். இப்போ அடுத்து கவுண்டிங் தொடங்கிருச்சு. அது யோசிச்சுட்டு இருக்குமா, மிஸ்டர் ஆல்பர்ட் எட்வின், நான் அந்த கவுண்டிங் நிறுத்தலாமா, நீ இறங்குற வரைக்கும் நான் யோசிக்கணுமா, கேட்டுட்டா இருக்கும். அது இறங்குது. 10 செகண்ட் தான். ஆனா அந்த 10 செகண்ட்ல இவரு, நான் ஒருவேளை கீழே கால் வச்சு அப்படியே போயிட்டேன்னா சந்திரமண்டலத்துக்கு போறதுக்கு வச்சுதானே. அங்க போயிட்டு அந்த இடத்துல நம்மளால முடியுமா, முடியாதா, இதெல்லாம் எந்த வகையில சாத்தியம், இந்த சிந்தனையெல்லாம் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கிறது எப்படி? அன்பு மாணவ செல்வங்களே, எதுக்கு இந்த இதை சொல்றேன்னா, நீங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி இருக்கணும், ஆல்பர்ட் எட்வின் மாதிரி இருந்துடக்கூடாது. எதுக்கு சொன்னேன்னா, தலைமை விஞ்ஞானியா இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரியான எண்ணத்துல, சரியான சிந்தனையில, சரியான முடிவெடுத்த பிறகு 2வது சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த சமூக மாற்றத்திற்கு இந்த கல்வியால் நம்மளால என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனையாளர்களா நீங்க வித்திட வேண்டிய நேரம் இது. பாரிஸ்ல ஒரு தடவை உண்மையில ஒரு செய்தி நடந்துச்சுமா. நடந்த ஒரு உண்மை என்ன சொன்னாங்கன்னா, 5 லட்சம் ரூபாய் பரிசு ஒரு போட்டி வச்சாங்க. ஓப்பன் கிரவுண்ட்ல அப்படியே பூரா இருக்கும். சாயந்தர நேரத்துல எல்லாம் உட்காரணும். பூரா லைட்டிங் இருக்கு. என்ன போட்டி தெரியுமா? கேட்டா நீங்க எல்லாம் சிரிச்சிருவீங்க. என்ன போட்டின்னா, கை தட்டுற போட்டி. கை தட்டணும், அவ்வளவுதான். மோனே கை தட்டணும் 5 லட்சமா? நம்ம விடுவோமா? போகாம இருப்போமா? போறோம். அங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க, ஏகப்பட்ட கூட்டம். ஆனா அங்க எல்லாமே வச்சு நிறைய டெக்னிக்கல் லைட்டிங் எல்லாம் வச்சுட்டாங்க. மேல ஓப்பன் ஹால், அப்படியே அப்படியே இந்த ட்ரோன் மாதிரி அப்படியே சுத்தும் இந்த லைட்டிங். கை தட்ட ஆரம்பிச்சாங்க. அது பாட்டு சுத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் ஆச்சு. எத்தனை நேரம் தட்ட முடியும்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம். நேரம் ஆக 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 கொஞ்சம் 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 சத்தம் என்ன ஆகுது? கம்மி, டவுன் ஆகிட்டே போகுது. அரை மணி நேரம் பாதியை குறைஞ்சிருச்சு. 40 நிமிஷம் முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு சில இடத்துல தான் அந்த ட்ரோன், அந்த லைட்டிங் அப்படியே அங்க நகருது, இங்க நகருது, டோட்டல் இருட்டு இல்லையா? சாயந்தர நேரம் தானே, அங்க லைட்டிங் மட்டும் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு. ஒரு இடத்துல பார்த்தா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 பேர் மட்டும் நான் கை தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு விட்டக்கூடாது, தட்டிட்டு இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. அது அப்படியே குறைஞ்சிருச்சு. இன்னி 2 கம்மி ஆயிடுச்சு. அதுல 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு. 2 கைகள் ஒருத்தன் மட்டும் கை தட்டிட்டு இருக்காங்க. 2 கை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப யாருக்கு பரிசு, யாரு கிடைக்கும்? அங்க போய் லைட் நின்றாச்சு.
5 லட்சம் ரூபாய் பரிசு. டோட்டல் கிரவுண்ட் அத்தனை பேரும் ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரப்பா அது, யாரா அது, 5 லட்சம் கை தட்டி பரிசு வாங்கிட்டு போற ஆளு கூட இருக்கிறாங்களே நம்ம ஊர்ல. என்ன அங்க லைட் நிக்குது, எல்லா விளக்குகளும் எரிகின்றன. அந்த 2 பேர் நான் எந்திரிச்சு நில்லுப்பா, அந்த ஆளை நாங்க பார்க்கணும், எல்லாரும் பாக்குறாங்க மேடையில். அவங்க எல்லாம் 2 பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க. 2 பேர், என்னடா 2 பேர் எந்திரிச்சு நிக்கிறீங்க? பார்த்தா ஒருவனுக்கு வலது கை இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் ஒன்லி. இன்னொருத்தருக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்ல, ரைட் ஹேண்ட் ஒன்லி. மொத்த கை மனுஷன் 2 பேருமே ஒவ்வொரு கை. அவங்க 2 பேரும் நினைச்சிருக்காங்க, இவன் லெஃப்ட் அவன் ரைட்டு, தட்டிக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க 1 மணி நேரம் 20 நிமிஷம். அவங்களுக்கு நாம தட்ட வேண்டாமா? எப்படி 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 அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை, நம்மளால முடியும், நான் இந்த உலகில் என் முகத்திற்கு முகவரி ஏற்படுத்துவேன், இன்ஷா அல்லாஹ் அதற்கான வித்திடுவேன். இதுதான் தார்மீக தத்துவம், இதுதான் வெற்றியின் ரகசியம். வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? 7 பாயிண்ட். எல்லாம் நோட்டை வச்சுட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்தீங்கன்னு தெரியல. முடிக்கிற நேரத்துல 7 பாயிண்ட், 7 தத்துவத்தை, 7 ரகசியத்தை சொல்லிட்டு போக போறேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? பாயிண்ட் நம்பர் 1 டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவேன். தொழுகைக்கு டைம் ஆச்சு, நிறுத்த மாட்டேன், சீக்கிரம் கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1, இறை அச்சம். இறை அச்சம் இருக்கணும். அதை நம்ம விட்டு விலகுனா எல்லாமே நம்ம விட்டு போயிடும். அடுத்தது ஈதல், ஈகை குணம். உன்னால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவனுக்கு உபகாரமா. ஒருத்தர்கிட்ட ஒரு திறமை இருக்கா, ஒருத்தங்கிட்ட தகுதி இருக்கா, ஒருத்தங்கிட்ட உழைப்பு இருக்கா, என்ன நம்மளால முடியும், எப்படி செய்ய முடியும், ஏதேனும் ஒரு வகையில அந்த உதவி செய்யும் நாட்டத்தை அல்லாஹ் இறைவன் ரசிக்கின்றான். அவர்களை ஊக்கம் தருகின்றான், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தருகின்றான். ஆக 2வது தத்துவம், 2வது கருத்து ஈதல், இசைப்பட வாழ்தல். அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு சொன்னார். உண்டா இல்லையா? அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3, விடாமுயற்சி, எஃபர்ட். நீ எதற்கும் முயற்சி செய்யணும். படிக்கிறேன், நான் பெரிய ஐஏஎஸ் ஆவேன், சும்மா வாயில மனசுல நினைச்சிட்டா நான் ஐஏஎஸ் ஆயிட முடியாது தங்கம். அதற்கான விடாமுயற்சி நீ சிந்தாட இருக்கணும். சரி, முயற்சி கொடுத்தாச்சா? வெறும் முயற்சி இருந்தா போதுமா? அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உழைப்பு, கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் அது இருக்கணும். அது இல்லாம போனா எதுவுமே முடியாது. சரி, அது முடிஞ்சிருச்சா? அடுத்தது வந்துட்டு தன்னம்பிக்கை, கான்பிடென்ட் இருக்கணும். என்னால முடியும், நான் செஞ்சு காட்டுவேன், என்னால முடியும் என்றது உயர்ந்த சிந்தனை. அப்போ அதுவும் நம்ம கிட்டே இருக்கணும். அது மட்டுமல்ல, அது கூட சேர்ந்த ஹியூமன் பீயிங், மனித நேயம். இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், பௌத்தனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாமே. இந்திய நாடு நம் நாடு, இந்திய தேசம் நம் தேசம். இந்த தேசத்தில் நாமும் ஒரு அங்கம், இந்த சமூகத்தில் நாம் ஒரு பங்கு. நம் சுவாசம் ஒன்றாகி காற்றாகும் போது இனம் என்ன, மதம் என்ன, ஒரு பூமி மீது நாம் சாதனையாளர்கள் பரிசையில வரணும்னு சொன்னா அத்துணை பேரும் உண்மையில் கல்வியில் உயர்ந்தார். அது உண்மையா பொய்யா? கல்வி எதை தரும்? எல்லாம் தரும். பக்கங்களை புரட்டுவது அல்ல கல்வி, நம்மையே புரட்டி போடுவதா இருக்கணும். அதுதான் கல்வி. நீங்கள் எல்லாம் வரலாறு படைக்க வேண்டும். அதற்காக வரலாறு படியுங்கள், தகவல்களை படியுங்கள். எல்லாம் எதெல்லாம் முடியுமா அதெல்லாம் கற்றுக்கொண்டு உங்கள் முகத்திற்கு இந்த உலகத்தில் முகவரி ஏற்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் சாதனையாளர்களாக, வல்லாண்மையாளர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, வலிமை மிக்கவர்களாக உருவாக வேண்டும். அத்துணை பேரும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானத்துடன் நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு நிறைவாழ்வு வாழ்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனை வேண்டி நானும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.